அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம். 172 1315 என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். ஆண்மனேய அன்பர்களே, 172வது அகவல் வரியும் 1315வது அகவல் வரியும் நாம் சிந்திக்கக்கூடிய வரிகளாக இருக்கிறது. சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்று பெருமான் கூறுகிறார்கள். இவ்வரிகள் அகவலில் 173, 74 வரிகளாகும். சிறிதே இவ்வரிகளை காண விளக்கங்களை பார்ப்போம். 173 வரிக்கான விளக்கம்: சி என்னும் எழுத்தும் வா என்னும் எழுத்தும் சேர்ந்து சிவ ஆயிற்று. சிவ என்பது மகாகாரண பஞ்சாக்கரமாகும். ஊ என்ற உகரமும் ஆ என்ற அகரமும் சேர்ந்து ஆ ஊ இம் ஓம் எனும் ஓங்கார பஞ்சாக்கரம் ஆயிற்று. இதைத்தான் பெருமான் ஓம்கார மகாகாரண பஞ்சாக்கரம் என்று பேசுகிறார்கள். அதேபோல 1315, 16 வரிகளுக்கான விளக்கங்களை பார்ப்போம். அகரமும் உகரமும் அழியா சிகரமும் மகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்ற வரிகளில் அகரம் எழுத்தும் உகரம் எழுத்தும் அழியாத சிகர எழுத்தும் மகர எழுத்தும் சேர்ந்தே வாய்மை மந்திரம் என்று நம் பெருமான் கூறுகிறார். அதாவது உண்மை மந்திரம் என்கிறார். இங்கே முன்போலவே அகரமும் உகரமும் ஓம் ஆயிற்று, சிகரமும் வகரமும் சிவமாயிற்று. இந்த இரண்டும் சேர்ந்துதான் சிவ ஓம் ஆயிற்று. ஓங்கார பிரணவம் ஓம், மகாகாரண பஞ்சாக்கரம் சிவ சேர்ந்தால் சிவ ஓம் ஆயிற்று. பெருமான் கூறும் ஓமும் சிவமும் சமயம் கடந்த சுத்த சிவநிலையை பேசுகிறார் என்பது எண்ணி மகிழத்தக்கது. அன்பர்களே, இவ்வரிகளை நன்கு பயின்று ஆய்வு செய்து தெளிவடைய அன்புடன் வேண்டுகிறேன். அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம். திருச்சிற்றம்பலம்.